ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய், மன ரம்யமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று மாலை சபையிலே சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறது. சரியாக 7 மணிக்கு ஆரம்பமாகும். சகோதரர்கள், என் வார்த்தைகளை கேட்கிறவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அந்த ஜெப நேரம் மிகுந்த ஆசீர்வாதமான நேரம். அது சபைக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற நேரம். இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை குறித்து சொல்லும் போது என்ன சொன்னார் என்று கேட்டால், நான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். நானே வாசலா இருக்கிறேன் என்று சொல்கிறார். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தர் நம்முடைய வாசலாய், நம்முடைய மேய்ப்பராய், நமக்கு போதுமானவராய் இருக்கும்போது உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையத்தக்கதான வழிகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். விசேஷமாக நீங்கள் பார்ப்பீர்கள், 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியமாய் இந்த அதிகாரத்தில் நான் சொல்கிறேன். ஏனென்று கேட்டால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். 23ஆம் சங்கீதத்தை மேய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்கிறது போல இந்த யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை மேய்ப்பனின் அதிகாரம் என்று நான் சொல்வேன். 10ஆம் வசனம் சொல்கிறேன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியாகவும் வந்தேன். காரணம் என்னவென்று கேட்டால், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மேய்ப்பன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இந்த மேய்ப்பனை விட்டு விட்டு திருடர்களுக்கு தங்களை ஒப்புவித்த மக்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் திருடர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், வாசல் வழியாக வர மாட்டார்கள், பின் வழியாக வருவார்கள். அந்த பின் வழியாக வருகிறவன் எதற்காக வருகிறான்? திருடன் வருகிறது திருட, நம்மிடத்தில் உள்ள சந்தோஷத்தை திருட, ஆரோக்கியத்தை திருட, நம்முடைய சமாதானத்தை திருட, நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை திருட, இதுக்காக தான் தருவான். அது திருட வரும்போது நாம் அது அவன் விரும்புகிறதை நம்ம கொடுக்காவிட்டால் கொல்லவும் வருவான். கொல்கிறது மாத்திரமல்ல, நம்ம அழிக்கும் வருவான். இதுதான் திருடனுடைய வேலை. ஆனால் நல்ல மேய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? நானோ நல்ல மேய்ப்பன், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகவும் வந்தேன். எத்தனை சந்தோஷமான காரியம்! விசுவாசிகள் என்கிற மக்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன். நாம் எல்லாம் ஆடுகள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் நம்முடைய மேய்ப்பர், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் எப்படி நடத்துகிறார், நம்ம எப்படி நடத்துகிறார்? புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீர்களிடையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார். மாத்திரமல்ல, இங்கே சொல்வது போல, நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறவனாயிருக்கிறான். அதே போலதான் நமது ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு செய்தார். அந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? திரும்பவும் அதை சொல்லுகிறேன், நானோ, அதாவது நல்ல மேய்ப்பனாகிய நானோ ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும்படியாகவும் வந்தேன். இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு நல்ல மேய்ச்சலை கட்டளையிடுவாராக, நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுவாராக, நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கத்தக்கதாக ஒத்தாசை பண்ணுவாராக. நாம் அதற்கு தகுதியுடன் காணப்பட இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தினாலே இந்த வசனங்கள் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர். திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் நீரோ எங்களுக்காக ஜீவனையும் கொடுக்க, ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக வந்தீர். அந்த பரிபூர்ண ஜீவனை இந்த நாங்கள் அனுபவிக்க இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகவும் வந்தேன். இது கர்த்தருடைய வார்த்தை. இதை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.